திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது, அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார்? மேடை போட்டு பேசினார். அந்த குடும்பத்தாரை மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போ என்ன பேசினார் இந்த விஜய்? சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய், இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் எஸ்ஐடி வைத்து அந்த அஜித்குமார் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் திரு விஜய். இன்னைக்கு இந்த சம்பவத்திற்கு என்ன பொறுப்பேற்க போறார் முதலமைச்சர்? ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இது காவல்துறையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு, எனவே காவல்துறையை இது விசாரித்தால் மக்கள் மத்தியிலே சந்தேகம் ஏற்படும், அவற்றை பொதுவான ஒரு அமைப்பான சிபிஐக்கு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர் எங்கே? இன்றைக்கு கண்டும் காணாமல் இவற்றை பற்றி வாய் திறக்காமல் ஓடு 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 என்று ஓடுகிற முதலமைச்சர் எங்கே? கரூரிலே எங்களை பார்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஓடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த விஜய் அரசாங்கம் ஓடுகிற மாடல் அரசா, இல்லை பிரச்சனைகளை கண்டு பதுங்குகிற அரசா என்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது.